எங்க தானடி போன? ஏக்கா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு போலாமா? என்ன திடீர்னு பத்தி பரவசம் ஆயிட்ட? இல்ல சந்தைக்கு பக்கத்துல தான் சிவன் கோயில் இருக்குது. அதான் போலான்னு. சரி வாங்கடி கோயிலுக்கு போயிட்டே போவோம். இடி முப்பாத்த எங்க போனா? ஏக்கா செருப்பு கழட்டி ஓரமா விட்டுட்டு வந்து போயிருக்கா. போன நேரம் செருப்பு காணாம போச்சுல. அதனால அவளுக்கு கொஞ்சம் பயமாக்கு. ஆமாடி செருப்பு மேல தேடிட்டு போறாங்க. கோயிலுக்கு வர்றது நினைச்சாலே இப்பெல்லாம் பயமா இருக்குது. அப்பா முருகனே. ஏடி சிவன் கோயில் இது. சாரிக்கா தெரியாம சொல்லிட்டேன். அப்பா கும்பிட்டா என்ன மகனை கும்பிட்டா என்ன பிரச்சனை தீந்தா சரி. எப்பா சிவபெருமானே எல்லாத்தையும் நீதான் காப்பாத்தணும். முக்கியமா என்னை காப்பாத்துப்பா. என்ற மாமியாரு ரொம்ப கொடுமை பண்ணுது. அதுகிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்து. எப்பா சிவபெருமானே உன்ற பேரை வச்சுக்கிட்டு என்ற புருஷன் பண்ற அலும்பு தானே இருக்கே தாங்க முடியல. எப்படியாவது அவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்து. என்ற புருஷனுக்கு நல்ல அறிவு கொடு. ஏக்கா கேட்டதுல சிவன் கொடுப்பாரா? கொடுப்பாரு. நாளைக்கு வரும்போது கட்டை போய் எடுத்துட்டு வந்து வாங்கிக்கோ. உங்களுக்கு வர வர ரொம்ப நக்கலாய் போச்சுக்கா. உங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சோம்னா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாக்கோ. ஏற்கனவே 10 மாமியார் 10 மாமனார் சமமா என்ற புருஷன் உட்கார்ந்துகிட்டு இருக்குது. இதுல மாமியார் தனியே வரணுமா? ஏனி நீ வேற நேரமாச்சு வாங்க சந்தைக்கு வேற போகணும் போலாம். இல்ல பொங்கல் தருவாங்களான்னு வாத்த யாரையும் காணோம். சரி வாங்க போவோம். அக்கா நம்ம வீட்டுக்காரங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏனுங்க கம்மனி இருடி. டீ கடையில் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்குதுங்க. என்னன்னு கேப்பமே. சரிக்கா. ஏ பஞ்சு நீ இந்த காவால பாட்டுல தமனாவை பாத்தியா? ஆமாண்ணே நல்லா என்னழகா டான்ஸ் அடிச்சு தெரியுமா? யோ டான்ஸ முடியா தமனாவை பாக்குறதுக்கே 1000 கண்ணு வேணுமாக்கும். ஆமாண்ணே தமனாவோ அழகா இருந்துச்சு. யோ அழகண்ணே அழகு செக்ஸியா இருந்துச்சுன்னு சொல்லியா? போங்கண்ணே. அட பாவி மனுஷா உனக்கு தமனா போயிருக்குதா? தமனா இவன் கெட்ட கேட்டுக்கு அந்த 2 கண்ணை வச்சுக்கிட்டே என்னை பார்க்க முடியல. இவருக்கு 1000 கண்ணு வேணுமாமா. இரியா அந்த 2 முட்டை கண்ணை நோண்டி தனியா எடுக்கிறேன். நல்ல வேலை என்ற புருஷன் இவங்களோட எல்லாம் சேரல. என்ற புருஷன் ரொம்ப நல்லவராக்கும். ஏய் உமா ரொம்ப பண்ணாத சரியா? அண்ணா நேத்து ஒரே காமெடிண்ணே எங்க வீட்டுல. ஏயா முப்பாத்தாத வலி கிளிக்கி விழுந்துருச்சா? ஏக்கா உன்ற வீட்டுக்காரருக்கு இருந்தாலும் லொல்லு ரொம்ப ஜாஸ்திக்கா. அடி இருடி என்ன சொல்றானுங்கன்னு கேப்போம். அண்ணா கனவுல ஆலயாப்பட்டு வந்துச்சாக்கோ. என்ற பொண்டாட்டி வந்துட்டா. நான் தெரியாம அந்த பிள்ளையோட பேரை உளறிட்டேன். அவட்ட மாட்டின சட்னி ஆயிருப்பேன். நல்ல வேலைண்ணே அவளுக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. ஆலியா பட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டா நான் ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லி மறைச்சிட்டேன். செம்ம காமெடி இல்லைண்ணே. முப்பாத்தா மட்டும் கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். சம்பவம் சிறப்பா இருந்திருக்கும். போங்கண்ணே உங்களுக்கு எப்பவுமே நக்கல் தான். யோ ஆலயப்பட்டுங்கிறது ஒரு பொம்பளையா? இரியா உன்னை வச்சுக்கிறேன். ஆமாண்ணே சிவா எங்க போயிருக்கிறான்? ஐயோ மெதுவா கேளு. சிவா அவங்க கூட வேலை பார்க்குதுல்ல அந்த சுமதி அந்த புள்ளையோட சினிமாக்கு போயிருக்கிறானாக்கோ. அதுக்கு எங்க வீட்டுக்காரங்க எவ்வளவோ பரவாயில்ல. உன்ற உருச சினிமாக்கே போயிருக்கிறானா? நானா இருந்தனா கையும் காலையும் வெட்டி போட்டுருந்துருப்பேன். எப்படிதான் இதெல்லாம் நீ ஜீரணம் பண்றியோ எனக்கு தெரியல. ஏக்கா குஸ்பக்கா இந்த புருஷ பண்ண வேலைய பத்தியாக்கா? கட்ன பொண்ணாடி என்ன எங்கேயும் கூட்டிட்டு போல. எவ்வளோ சுமதியா அவளை கூட்டிட்டு போயிருக்கான். வரட்டு நிக்க அவனை ஃபேன்ல கட்டி தொங்க விடுறேன். நமக்கு தயா அந்த வாய்ப்பே கிடைக்கல. நமக்கும் ஒரு சுமதியோ ஜோதியோ கிடைச்சா சூப்பரா இருந்திருக்கும். அண்ணா எனக்கு அவங்கெல்லாம் வேண்டாண்ணே. எனக்கெல்லாம் ஹீரோயின்ஸ் தான். ஆலியா பட் கேத்ரினா கைஃப் இப்படி இருந்தா சூப்பரா இருக்கும். ஆமாமா உள்ளூர் கழுதிங்களையே மேய்க்க முடியலையாமா? வெளிநாட்டு பண்ணிங்க வேணுமாமா? உனக்கு வச்சுக்கலையா இரியா? யோ இந்த பொண்டாட்டிங்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அண்ணா என்ற பொண்டாட்டியில ஈஸியா ஏமாத்திடலாமாக்கோ. அவளுக்கு படிக்க எழுத தெரியாது. அதனால போன்ல என்ன வருதுன்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. எது வந்தாலும் ஈஸியா சமாளிச்சிடுறேன். அட பாவி மனுஷா அப்ப போன்ல கூட எடுத்துட்டு இருக்கற நீயே? உன்னை கண்டுபிடிக்கணும்யா முதல்ல. யோ நீ எவ்வளவோ பரவாயில்லையா? என்ற பொண்டாட்டி போனுக்கு பாஸ்வேர்டு பிடிச்சிருக்காயா? ஏன்னா அவங்க போன் எதுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? யோ என்ற போனுக்கே அவதான் பாஸ்வேர்டு பிடிச்சிருக்கா. ஒண்ணு விட்டுறது கிடையாது. எல்லாத்தையும் பாத்துடுறா. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? ஆமாயா அவ என்ன பார்த்தாலும் சரி. அவளுக்கே தெரியாம நான் இன்னொரு போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் அண்ணா செம்ம ஐடியா. எனக்கு அந்த பிரச்சனையில இது வரைக்கும் வந்ததில்ல. இனிமேல் வருயா? இனிமேல் வரும். உனக்கு போன் யூஸ் பண்றதுக்கு கையே இல்லாம பண்றேன். அவளுக்கு கண்ணு முன்னாடி யாராவது மெசேஜ் அனுப்புனாலே அவளுக்கு படிக்க தெரியாது. அதெல்லாம் விடுங்க.
நான் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷ்லயே பேசுவேன். என்ற பொண்டாட்டி ஆடும் வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனா நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்ன பேசிட்டு இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. யோ நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற. என்னையெல்லாம் யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணே. ஏக்கா இந்த அளவுக்கு திருட்டு வேலை பண்றவங்க எனக்கா பண்ணலாம்? சந்தி தப்பு பண்ணா என்னடி பண்ணுவ? கரண்டிய நல்லா அடுப்புல காய வச்சு இழுத்துருவேன். அதே தான் இப்ப நாம பண்றோம். டீ கடையில தக 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 அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இதுல கரண்டி நல்லா காய வச்சு வாயில மட்டும் சூடு போடக்கூடாது, எல்லா இடத்துலயும் சூடு போடணும். ஏக்கா இவனை நல்லவன் நம்பினேக்கா. நம்பி கல்யாணம் பண்ணி இவனுக்கு 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருந்தா இவன் ஆலியா பட்டு வேணுங்கிறான், காத்ரீனா கைஃப் வேணுங்கிறான். இவனை வச்சுட்டு என்னக்கா பண்றது? என்ன எல்லாம் ஜாலியா உட்காந்துட்டீங்க போல. சிவா படம் எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி சுமதி எப்படி இருந்துச்சு அத சொல்லு. போங்கண்ணே, எப்பா பாரு உங்களுக்கு கிண்டல் தான். சுமதி சும்மா சினிமாக்கு போலான்னு சொல்லிச்சு. சரி நானும் போயிட்டு வந்தேன். சத்தம் போட்டு பேசாதீங்க, ஒன்னாடி காதுல விழுந்துற போகுது. விழுந்துருச்சியா? விழுந்துருச்சு. ஏயா உனக்கு என்ன தைரியம் இருந்துச்சுன்னா எவளையோ ஒருத்தைய கூட்டிட்டு நீ சினிமாக்கு போயிட்டு வந்திருப்ப. ஏய் இல்லடி, நான் எங்கடி சினிமாக்கு போனேன்? ஓ இப்பதாயா ஓ வாயில இருந்து நீ சொன்ன சினிமாக்கு போறதுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்ட நீயே. ஏமா விடுமா, என்னமா இப்படி பண்ற? இது எங்க புருஷ முன்னாடி சண்டை. யாரோ தடையில வந்தீங்க என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாதாக்கும். யோ சொல்லியா சொல்லு, ஒழுங்கு மரியாதை சொல்லு. எங்க போயிட்டு வந்த? யோ புருஷன் முன்னாடி தகராறு வாயா, நம்ம ஓடிடலாம். ஆமாண்ணே, கிளம்புங்க போலாம். முப்பாத்தா சொல்லுங்கக்கா. இங்க வச்சு பேசலாம் சரியா வராது. வீட்டு கூட்டிட்டு போய் வச்சு சம்பவம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? சம்பவம் பண்ணணும். யோ இங்க பாரியா, இங்க பாருன்னு. ஏயா இந்த 2 முட்டை கண்ணை வச்சுட்டு உனக்கு என்னை பார்க்கவே முடியல, உனக்கு தமிழா கேக்குது. ஏய் சத்தியமா உன்னை பார்க்க முடியல சொன்னேன், விளையாட்டாதான் சொன்னேன். ஏயா என்கிட்ட உன் போனை கொடுத்து பாஸ்வேர்டு போட சொல்லிட்டு எனக்கே தெரியாம ஒரு போனை நீ யூஸ் பண்ற. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? மூஞ்சியை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? பாத்திருக்கியா? ஓ மூஞ்சிக்கு தமனா. யோ நானே அதிகம்யா உனக்கு. ஏய் குஷ்பு சும்மா ஜோக்குக்கு பேசிட்டு இருந்தேன்டி. யோ நீ ஜோக்குக்கு பேசுறதெல்லாம் ஜோக்கா கேட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்றும் லூசு கிடையாது. போ, எந்திரி, எந்திரிச்சு போய் புளிக்குழம்பு வை போ. ஏய் என்ன மேல இருந்து நீ எந்திரிச்சா தண்டி நான் எந்திரிக்க முடியும். குஷ்பு சூப்பு வச்சு குடிக்கட்டுமா? உடம்பெல்லாம் வலிக்குது. உனக்கெல்லாம் புளிக்குழம்பே அதிகம். மறுபடியே கிளம்பி புளிக்குழம்பு வைக்கிற வேலை பாரு. போறேன். ஏய் கை கை கை. ஏயா உன்ற மூஞ்சிக்கு உனக்கு ஆலியா பட் கேக்குது. ஏய் அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. விளையாட்டுக்கு சொன்னல, இந்த வாங்கிக்கும். பார்த்தா மன்னிச்சுக்குடி, கையை விடு கையை விடு. உனக்கு ஆலியா பட்டை கட்டி வச்சாலுமே இன்னொரு பொண்ணை தேடிடா போவேன். ஏய் எந்திரிடி, சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம். அம்மா கை சுளுக்கிருச்சு. நீ நல்லா இருக்கணும்னு கோயில் கோயிலா நான் சுத்திட்டு வந்தா நீ ஆலியா பட்டையும் கத்ரினா கைஃபையும் சுத்தி வர. ஏய் அது சும்மா விளையாட்டுக்கு. ஓ விளையாட்டுக்கு? அப்ப நான் தனுஷ் கூடயோ சிம்பு கூடயோ போய் டூயட் ஆட்டுமா? அந்த கொடுமையை வண்டி போக்குறது கேட்கல. காமெடி பண்ணாத முப்பாத்தா. உனக்கு காமெடி பண்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா போனா போகுது நீ பண்ற அனுபவத்தனத்தையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு போனோம்னா நீ சுமதியோட சினிமாவுக்கு போறன்னு முன்னேறிட்ட. ஏய் இறக்கி விடு மரியாதையா, என்ன பண்ண எனக்கே தெரியாது. யோ இன்னையோட நீ முடிஞ்ச. இனி உன்னை உயிரோட விடக்கூடாதியா. சோத்துல விஷம் வச்சா தானே சரிப்பட்டு வருவேன். ஏய் இறக்கி விடுறி. ஏய் யாரு வந்து சொன்னாலும் உன்னை இறக்கி விடுற ஐடியாவே நான் இல்லை. 4 நாளா ஆனாலும் சரி இப்படியே தொங்கிட்டு இரு. இனிமே ஏதாவது நீ பேசுன ஃபேனை ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் தெரியும்ல எப்படி சுத்துன்னு. பொண்டாட்டியை ஏமாத்துறவன் எல்லாத்துக்கும் இதுதான் தண்டனை. ஏய் இறக்கி விடுறி. போயா நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறமேல் முடிவு பண்றேன்.